ஹாய் லேடிஸ், நம்ம எல்லாருமே தொப்பை தெரியாமல் ட்ரெஸ் போடுறதுக்கு ஆசைப்படுவோம். அப்படி தொப்பை தெரியாமல் எப்படி ட்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் தைக்க தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை வெளியே தைக்க கொடுத்தாலும் சரி, இல்லை ரெடிமேடாக ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா என்னையே தேங்க் பண்ணுங்கள். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குர்த்தி நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க, தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைனை செஸ்ட் லைன் சொல்லுவோம், செகண்ட் லைனை வேஸ்ட் அண்ட் தேர்ட் லைனை வந்து ஹிப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் நடுவில் தான் நம்மளுடைய தொப்பை ஏரியா வரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் உங்களுடைய ஹிப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா வச்சு அது கூட இதை கனெக்ட் பண்ணிட்டு சீம் அலவன்ஸும் ஒரு எப்பயும் போல வச்சுட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தொப்பை ஏரியா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா நீங்க ட்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தொப்பையே சுத்தமா தெரியாது. அதே மாதிரி சப்போஸ் நீங்க இப்ப வெளியே தைக்க கொடுத்தாலும் சரி, நீங்க அந்த வயிறு கிட்டக்க நல்லா கொஞ்சம் லூஸ் வச்சு ஒரு 1 இன்ச் அளவுக்கு லூஸ் வச்சு தைக்க சொல்லுங்க கடையில கொடுக்கும்போது டெய்லர் கிட்ட. அப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தொப்பையே தெரியாது. சப்போஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ்ஸே நான் போடுறது கிடையாது, நான் ரெடிமேட் தான் வாங்குறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ட்ரெஸ்ஸில், இது நான் இப்போ புதுசாக வாங்கின ஒரு குர்த்தி, உங்களுடைய ட்ரெஸ்ஸில் இந்த ஏரியா, இந்த வேஸ்ட்லேருந்து இந்த ஹிப் வரைக்கும் தான் யூஸ்வலாக நம்மளுக்கு தொப்பை தெரியும். ஸோ இந்த இடத்துல மட்டும் தையலை நீங்களாவே கொஞ்சமாக பிரித்து விட்டுருங்க. அவங்க எப்படினாலும் 2 தையல் போட்டிருப்பாங்க, லைட்டாக பிரித்து விட்டுருங்க. சப்போஸ் சேஃப்டிக்கு வேணும்னா கடையில் கொடுத்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த தையலை பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியாவில் தொப்பையே தெரியாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டிப்பு. இதே மாதிரியே இன்னொரு ஐடியாவும் வச்சுருக்கேன். அந்த ஐடியா வேணும்னா